ஹாய் நண்பா நம்பி எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல். திஸ் இஸ் மாஸ்டர் ஆஸ்கின். ஸோ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது என்ன மாதிரி வீடியோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, கங்குவா படத்தோட டீசர் வந்துருக்கு. சிறுத்தை சிவா இருக்காரு. ஸோ அவரோட முக்கியமான ஒரு பரிமாணத்திலிருந்து அவர் வேறு ஒரு பரிமாணத்தில் வந்திருக்காரு. காரணம் என்ன அப்படின்னா வந்துட்டு இந்த டீசரை பார்த்து அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்துட்டு புரிஞ்சிருக்கும் என்ன காரணம் அப்படின்ட்டு. ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் த வீடியோ. டீசர் நான் பார்க்கும்போது வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு தோணுன ஒரு விஷயம் என்ன அப்படின்னா வந்துட்டு விஎஃப்எக்ஸ், சிஜி, த ஆர்ட் ஒர்க் எக்ஸ்ட்ராடினரியா இருக்கு. ஸோ ஒரு டீசரை பார்த்து நம்ம மயங்கிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு படத்தை பார்க்கும்போது ஒஸ்டா இருக்குமா அப்படின்ற ஒரு எண்ணம் இல்லாம வந்துட்டு இதுதான் இருக்கும், கண்டிப்பா இது வந்துட்டு பர்ஃபெக்டா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்பகத்தன்மை ஏற்கிற ஒரு இதா வந்துட்டு இந்த படத்தை காமிச்சிருக்காங்க. லைக் டீசர். ஸோ இந்த டீசர் வந்துட்டு காமிக்கிறது நீங்க எல்லாம் நினைப்பீங்க, பயங்கரமா இருக்கு, அது அந்த சீன் இந்த சீன் இருக்கு, இந்த சீன் அந்த சீன் அப்படிலாம் வந்துருக்க நினைப்பீங்க. பட் மூணு சீன்ஸ் தான் வந்துட்டு அவங்க கட் பண்ணி காமிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்ன சீன்னா வந்துட்டு ஒரு சாங் சீன், இந்த ரெட் கலர்ல இதெல்லாம் வருதுல்ல. ஸோ அந்த இதெல்லாம் வந்துட்டு ஃபுல்லா சாங் சீன். வந்துட்டு அங்க வந்துட்டு ஒரு வில்லன் இருக்காரு. ஸோ அவரோட சின்ன சின்ன ஃபைட் ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாம் காமிக்கிறாங்க. நான் தான் வில்லன், நான் தான் 2 பேரை கொல்லுவேன். ஸோ அந்த மாதிரி காமிக்கிறாங்க. அப்படி இந்த சைடு வந்தோம்னா வந்துட்டு நம்ம சூர்யா வந்துட்டு ஒரு கூல்டான நம்ம லியோ மாதிரி வந்துட்டு ஒரு சில்டான இருக்கிற ஒரு பிளேஸ்ல வந்துட்டு லைக் நைட் டைம்லயோ ஏதோ ஒரு விஷுவல்ஸ்லயோ. ஸோ அங்க வந்துட்டு இவர் தனியா ஒரு இடத்துல ஃபைட் பண்ணிட்டு இருக்காரு. அந்த ஃபைட்டு பிளஸ் அந்த இடத்துல வந்துட்டு இருக்கிற அந்த வில்லன்ஸ் எல்லாம் எப்படி இவங்க வந்து கொண்டு குவிக்கிறாங்க, அந்த அடிச்சு செத்தாங்கல்ல. ஸோ அவங்க எல்லாம் ஒரு இடத்துல குவிக்கிறாங்க. இவ்வளவுதான். அண்ட் கடல் சீன் 1 2 3 4 வெறும் 4 சீனை வந்துட்டு டீசர்ல வந்துட்டு மாத்தி அதுலயே வந்துட்டு நம்மளை பிரமிப்படைய வச்சிருக்காங்க. அண்ட் அதுல வந்துட்டு முக்கியமா அந்த முதலை அண்ட் வந்துட்டு புலி அண்ட் பாம்பு அண்ட் வந்துட்டு யானையோட தந்தம். ஸோ நம்ம சூர்யாவோட கெட்டப் அண்ட் அப்படியே அந்த வில்லன் சேரோட கெட்டப். ஸோ இதெல்லாம் வந்துட்டு டாப் நாச்சா இருக்குங்க. ஸோ இது நம்ம வந்துட்டு எதுவுமே குறைய சொல்ல முடியாது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு இந்த படத்தோட அந்த இதை பார்க்கும்போது ஒவ்வொரு ஸ்க்ரீன் பர்சன்ஸ்லேயும் இருக்கிற இந்த சின்ன சீன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது வந்துட்டு எனக்கு டிஃப்ரெண்டான வேரியன்ஸான கதையெல்லாம் ஞாபகம் வருது. ஸோ அதை பற்றி கொஞ்சம் பேசலாம். என்ன அப்படின்னா வந்துட்டு இந்த கதையில லைக் வந்துட்டு 2 விதமான சீன்ஸ் காமிக்கிறாங்கல்ல. ஸோ ரெட் ஆர் ப்ளூ மாதிரி. ஸோ அந்த ரெட் ஆர் லைட் ப்ளூ மாதிரி காமிக்கிற சீன்ஸ் எல்லாம் வந்துட்டு லைக் ஒரே இதுதான். அந்த ரெட் ஆர் சீன்ஸ்ல வந்துட்டு நம்ம சூர்யா சார் டான்ஸ் ஆடிட்டு இருக்காரு. அப்படியே வந்துட்டு வில்லனா இருக்கிற நம்ம அவரோட வந்துட்டு அங்க உள்ள உட்கார்ந்துருக்காரு. அப்போ இதுக்கிடையில வந்துட்டு திடீர்னு பார்த்தா ஒரு போட்ல வந்துட்டு ஏதோ வில்லன் மாதிரி ஒருத்தன் சின்ன கூலி அப்படி வரான் தெரியுமா. ஸோ அவன் வந்துட்டு லைக் வந்துட்டு இந்த மாதிரி இருக்கலாம், ஒரு நம்பிக்கை துரோகி. ஸோ அந்த மாதிரி கூட இருக்கலாம். அப்போ இவங்க 2 பேரும் ஒன்னா இருக்கிறது பிடிக்காம வந்துட்டு இவங்களை வந்துட்டு எப்படியோ கோத்து விட்டு சண்டையை போட விட்டு அப்படி கொண்டு வந்திருக்கலாம். இல்ல நான் எதுக்கு இவங்க இல்ல அடிமையா இருக்கணும் அப்படின்னு வந்திருக்கலாம். இல்ல வேற விதத்துல வந்திருக்கலாம். பட் ஆனா எனக்கு தோன்றது என்ன அப்படின்னா வந்துட்டு இவங்க ஒன்னாதான் இருக்காங்க, ஒன்னாதான் டான்ஸ் ஆடுறாங்க, ஒன்னாதான் எல்லாம் பண்றாங்க. பட் ஆனா வந்துட்டு எப்படி பிரிஞ்சாங்க அதுதான் வந்துட்டு இன்டர்வல்ல காமிச்சிட்டு கிளைமேக்ஸ்ல வந்துட்டு அந்த ரூடான ஒரு ஃபைட் செக்ஷனே காமிப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படியே கட் பண்ணா வந்துட்டு இதுக்கிடையில இந்த ஃபைட் சீக்வன்ஸ் இருக்குல்ல, அந்த கடல்ல ஒரு ஃபைட்டு, அப்படி வந்துட்டு இவங்க தனியா அந்த ரெட் கலர் ஏரியா இருக்குல்ல. ஸோ அதுல வந்துட்டு தனியா ஒரு ஃபைட்டு. ஸோ இதெல்லாம் காமிக்கிறது என்ன அப்படின்னா வந்துட்டு 2 இடத்துல வந்துட்டு போர் வெடிக்குது. சுமாச்சி அப்படின்னு சொல்ற அந்த இது கூட வந்துட்டு அந்த வில்லனோட பேரா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவனை கொல்றதுக்காக தான் அவன் வந்துட்டு இங்க உள்ள எல்லாரையும் வந்துட்டு போட்டு கொள்றதுக்காக என்னெல்லாமோ பண்ணிட்டு இருக்கான். ஏகப்பட்ட ரூடான வேலை எல்லாம் பண்ணிட்டு இருக்கான். பட் அந்த வேலைக்கெல்லாம் இவர் வந்துட்டு பிடி கொடுக்காம நான் வந்துட்டு ஒன்னு போட்டு தள்ளுறான் இல்லையா பாரு அப்படிங்கிறதுக்காக வர்றவன் எல்லாரையும் வந்துட்டு சுய துவம்சம் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ துவம்சம் பண்றது எப்படின்னா வந்துட்டு நம்ம சூர்யா ஒரு ஹண்டரா காமிக்கிறாங்க நினைக்கிறேன். ஏன்னா புலிய இது பண்ற மாதிரி காமிக்கிறாங்க. அப்படி வந்துட்டு முதலை எல்லாம் இருக்குது அண்ட் பாம்பு எல்லாம் இருக்குது. ஸோ இவர் வந்துட்டு ஒரு வனத்திலே வந்துட்டு ஊறி போற ஒருத்தனை காமிக்கிறாங்க. அப்படியே அங்க கட் பண்ண வந்துட்டு அவர் மனுஷனை தான் கொள்றாரு. இங்க வந்துட்டு விலங்குல தான் இவங்க வந்துட்டு அடிக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. ஆனா இதுல எனக்கு தோணுன ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, பர்டிகுலரா தோணுன ஒரு விஷயம் என்ன அப்படின்னா வந்துட்டு
இவங்க 2 பேரும் ஒண்ணா இருந்துட்டு எதுக்கு ஃபைட் போடணும்? கிளைமேக்ஸ்ல இருக்கிற ஃபைட் வந்துட்டு மிகப்பெரிய பிரம்மாண்டமா இருக்க போது அது வந்துட்டு இப்பவே அந்த டீசர் பார்க்கும்போது புரிஞ்சு போச்சு. ஏன்னா அந்த ஃபேஸ் ஆஃப் சீன்ஸ் இருக்குல்ல, மாஸ்டர்ல, லியோல, அப்படியே கட் பண்ணா இங்க இந்த மாதிரி ஃபேஸ் ஆஃப் சீன்ஸ் இருக்குல்ல, ஸோ 2 அந்த கத்திட்டு இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்துட்டு பயங்கரமா இருக்குங்க. நான் வந்துட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட வந்துட்டு சூப்பரா இருக்கு. ஸோ யாருக்கெல்லாம் இந்த டீசர் வந்துட்டு உங்களுக்கு எவ்வளவு பிடிச்சிருந்துச்சு அப்படிங்கிறது கண்டிப்பா சொல்லுங்க. அண்ட் முக்கியமா வந்துட்டு இந்த டீசரை நான் பார்க்கும்போது வந்துட்டு இன்னும் எனக்கு தோணுச்சு என்ன அப்படின்னா வந்துட்டு லைக் எங்கேயோ வந்துட்டு ஓடிட்டே இருக்காங்க. லைக் ஒரு மலையை தாண்டி வந்துட்டு ஒரு கூட்டமா ஓடுறாங்க. அப்படியே கட் பண்ணா வந்துட்டு போர் வெடிக்கிற மாதிரி வந்துட்டு இவங்களை வந்துட்டு உற்சாகப்படுத்தணும். பாகுபலில வந்து நம்ம தலைவர் வந்துட்டு பயந்து எல்லாரும் ஓடும்போது வந்துட்டு நாம் யார், நாம் சினமுண்ட சிங்கம் அப்படின்னு சொல்ற மாதிரி வந்துட்டு உற்சாகப்படுத்தி எல்லாரையும் வந்துட்டு போருக்கு அழைக்கிறாரு. போருக்கு விட்டு ஓடுறவங்கள போருக்கு அழைத்து நாம் போர்க்களத்தில் செத்தால் தான் அந்த ஒரு இது அந்த மாதிரி இருந்துட்டு போர்க்களத்தில் சாகிறதுக்கு இவங்க எல்லாம் தூண்டுறாங்க. ஆனா எனக்கு தெரிஞ்சு இது வந்துட்டு ஒரு வைல்டான ஒரு ஹிஸ்டாரிக்கல் சம்பந்தப்பட்டதுல வந்துட்டு இது வந்துட்டு ஒரு ராஜாக்கள் அந்த மாதிரி இருக்கிறத ஒரு குடும்ப பிரச்சனையா தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்துட்டு குடும்பமா தான் இருக்காங்க ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் அவங்க பிரிஞ்சு அதுக்கப்புறம் அந்த மாதிரி வந்து கடைசி வந்துட்டு குடும்பமா சண்டை போடுறதுதான் இவங்க வந்து காமிச்சிருக்காங்க. பட் அவனா நானா அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஸோ அவனா நானா அது வந்துட்டு எனக்கு ஏன் அப்படி தோணுதுன்னா வந்துட்டு லைக் ஒன்னா பாட்டு பாடிட்டு ஒன்னா டான்ஸ் ஆடிட்டு கடைசி வந்துட்டு துரோகியா மாறுறாங்க. இல்ல லைக் நிறைய படம் இருக்கு, கமர்ஷியல் நிறைய படம் இருக்கு, ஜில்லா படம் இருக்கு, சிறுத்தை புலி நினைக்கிறேன். ஸோ அது ஒரு குடும்பத்துக்குள்ள ஒரு ஃபைட், 2 பேரும் ஒன்னா தான் இருப்பாங்க. ஆனா வந்துட்டு நம்பிக்கை துறை பண்றான்னு தெரியாது, ஆனா இங்க துரோகி யாரும் தெரியுது. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு நிறைய பிரச்சனை எல்லாம் சேர்ந்து வச்சு இந்த ஒரு படத்துல இந்த டீசர்ல காமிச்சிருக்காங்க. பட் நான் சொன்ன மாதிரி வந்துட்டு ஒரு 4 சீன்ஸ் தான் வந்துட்டு அப்படியே கட் பண்ணி பிரம்மாண்டமான சீன்ஸ், சும்மா சீன்ஸ் வந்து பிரம்மாண்டமான சீன்ஸ். ஸோ 4 சீன்ஸ் வந்து பிரம்மாண்டமா காமிச்சு அதை கட் பண்ணி காமிக்கிறாங்க. அப்போ இது வந்து எந்த மாதிரி இருக்குன்னு தெரியல. ஏன்னா வந்துட்டு நம்ம சிவா சார் இருக்குல்ல, ஸோ சிவா சார் வந்துட்டு ஆஸ் அ லிரிக்ஸ்டா, ஆர்ட் டைரக்டரா அண்ட் சினிமாட்டோகிராஃபரா அண்ட் எல்லாமே பண்ணியிருக்காரு. பட் ஓவரால் ஃபிலிம்ஸ் எல்லாம் வந்துட்டு தெலுங்குல ஒரு 2 ஃபிலிம் அண்ட் தமிழ்ல ஒரு சிறுத்தை அண்ட் வந்துட்டு உங்களுக்கு லைனப் தெரியும், அஜித் சாரோட வீரம், வேதாளம், விவேகம் பண்ணியிருக்காங்க. ஸோ மற்றபடி வந்துட்டு நமக்கு தெரிஞ்சதுதான். அண்ட் இப்போ வந்துட்டு சூர்யா சாருக்கு வந்துட்டு இன்னும் ஏகப்பட்ட ஸ்டோரிஸ்லாம் லைன்ஸ்லாம் வச்சிருக்காரு. அண்ட் அவரோட மாறுபட்ட கதையில வந்துட்டு இப்போ ஒரு ஃப்ளோவில் போயிட்டு இருந்தாங்க தெரியுமா, கிராமத்து 2 போலீஸு, ஸோ இந்த மாதிரிலாம் காமிச்சது தெரியுமா. ஸோ அதெல்லாம் காமிக்கிறதுல இருந்து இதில் கொஞ்சம் வித்தியாசமா காமிச்சிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஸோ இதுல எந்த மாதிரி இருக்க போறாரு அண்ட் இதுல எந்த மாதிரி ஃபிலிம்ஸ் எல்லாம் காமிக்க போறாங்க அண்ட் இதுல எந்த மாதிரி ஆக்ஷன்ஸ் எல்லாம் பேக் இருக்க போகுது அண்ட் அதெல்லாம் வந்து நம்ம கண்டிப்பா பார்க்க தெரிஞ்சுக்கணும்னா நம்ம வந்து இந்த படம் வரும்போது நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். ஸோ படம் வரும்போது யாரெல்லாம் படத்துக்கு கண்டிப்பா போவீங்க அண்ட் வந்துட்டு ஸ்கூல் இருந்தாலும் படத்துக்கு போவேன் அப்படின்னு சொல்ற பசங்க எல்லாம் சொல்லுங்க. அண்ட் அப்படியே கட் பண்ணா வந்துட்டு லைக் கண்டிப்பா நான் வெயிட் பண்றேன், கண்டிப்பா நான் இந்த படத்துக்கு போவேன் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா சொல்லுங்க. இந்த டீசரை பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா பிடிக்கலையா, இல்ல பிரதர் இது ஏதோ காமிக்கிறாங்க பட் ஆனா வந்துட்டு படத்துக்கு போனா ஒண்ணுமா இருக்குமா தெரியலையே அப்படின்னு நினைக்கிற மாதிரி டவுட்டா இருக்கிறவங்களும் கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை வந்து இந்த வீடியோ பார்த்த நண்பர்கள், நம்பி எல்லாரும் வந்துட்டு கண்டிப்பா கமெண்ட்ஸ் சொல்லுங்க. இந்த அளவுக்கு வீடியோ வந்துட்டு ஷார்ட்டா கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. பட் ஆனா வந்துட்டு நிறைய பேர் நம்ம 10 நிமிஷத்துக்கு மேல போனாலே பார்க்காம இருக்கிற ஒரு காரணத்தினால நான் இப்படி போட்டுட்டு இருக்கேன். பட் நீங்க சொல்லுங்க, இன்னும் இல்ல ப்ரோ இன்னும் எனக்கு எக்ஸ்பிரஷன் இன்னும் பயங்கரமா வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா வந்துட்டு கண்டிப்பா நான் வந்துட்டு இதை விட கொஞ்சம் அலசி ஆராய்ச்சி அனலைஸ் பண்ணி என்னோட அந்த எக்ஸ்பிரஷன் வீடியோ வந்து கொஞ்சம் கண்டிப்பா பெருசா சொல்றேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ வந்துட்டு ஸ்கிப் பண்ணா பார்த்து நல்ல உள்ளவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் நண்பா புதுசா பாக்குறியா சப்ஸ்கிரைப் பண்ணிடு, நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிடு, பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணிடு, சரியா?